41:13. எத்தனை பயமாக இருக்குது. வாழ்க்கையில் எல்லாருக்குமே பயம் வரும். ஆனால் அந்த சூழ்நிலை சில நேரத்தில் சில கருத்துக்கள் சில சூழ்நிலை பார்க்கும்போது ஒரு தைரியம் வந்துடும். இப்போ யாக்கோப்பு தன் மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர்றாரு. ஏசாய் எத்தனை பேரோட போகிறார்? அவர்கிட்ட எதிர்க்க 400 பேரோட. நமக்கு ஒரு ஆளுக்கு 2 பேர் வந்தாலும் கொஞ்சம் பயம் கொடுத்துரும். 3 பேர் வந்தால் கூட பயம் கொடுக்கும். 10 பேர் வந்துட்டாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் 400 பேரோட ஒரு மனுஷன் இருக்கிற வரும்போது எவ்வளோ பெரிய பயம் இருக்கும். அதனால் பயம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து நம்ம தைரியம். இப்போ நம்ம சைடில் ஒரு 2 பேர் அங்கிட்டு 2 பேர் இருந்தாக்கா தைரியம் இருக்கும். அப்போ நாம் ஒரு ஆளாக இருக்கும்போது அதிக ஜனங்கள் நமக்கு எதிர்மறையாக கூடும்போது நமக்கு பயம் அவசியம் வரும். அதே போல் இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற காலத்தில் பயப்பட மாட்டாங்க. ஆனால் எக்ஸாம் வந்துடுச்சுன்னு வைங்க ஒரு பயம் வந்துடும். அதுலேயும் எக்ஸாம் எழுதிட்டு அந்த நேரம் கூட தைரியப்படுத்தி எழுதிடுவாங்க. ஆனால் அடுத்து மார்க் என்ன வரப்போதோ தெரியலையே, அதை குறித்து ஒரு பயம். அதே போல் இன்னைக்கு உறவுகளை பார்த்தாலே ஒரு பயம். ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க சண்டை போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, ஏதாவது சில குழுக்கள் வாங்கல இருக்கும், ஏதாவது பிரச்சனை. அதே போல் கடன் வாங்கிட்டாக்கா பேங்கில் வாங்கினாலும் சரி எங்கே வாங்கினாலும் சரி கடன்காரன் எப்போதும் பயந்துருக்காங்க சூழ்நிலை. அதான் பிசாசு என்ன செய்வானாக்கா அழிக்கவும் கொள்ளவும் தான் வருவான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நம்மளை தேற்றவும் ஆற்றவும் நடத்தும் வருகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சியை சொல்லி நம்ம ஆரம்பிப்போம். நம்ம சபையிலே 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு தம்பியை கொண்டாந்து என்கிட்ட கடையில் கொடுத்தாங்க, அனுப்பினாங்க. இந்த தம்பி படிக்க முடியல அப்படின்னா, ஆனால் அந்த தம்பிக்கு இயேசுவை பற்றி தெரியாது, அந்த குடும்பம் யாருக்குமே தெரியாது. ஆனால் கொண்டாந்து விடும்போது அப்போ நான் சில காரியங்கள்லாம் சொல்லி யோசிக்கிற காரியங்கள்லாம் சொல்லும்போது ஆனால் அந்த பையன் எது சொன்னாலும் எடுத்துக்கணும். இப்போ அவனுக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்கும்போது என்னால் படிக்க முடியல. அந்த தம்பி நான் 9ஆம் கிளாஸ் படிக்கிறாப்புல ஏறக்குறைய 4 பாடத்தில் ஃபெயிலு. எத்தனை பாடம்? 4 பாடத்தில் ஃபெயிலு. அப்போ கொண்டாந்து விடும்போது நம்ம சொன்னோம். அப்போ கீழே இந்த மாதிரி ஊழியக்காரர்கள்லாம் வருவாங்க, ஜெயிப்பாங்க. ஆனால் எல்லாரும் சொல்கிற அறிவுரையை உனக்கு பிரயோஜனமாக இருக்கிற எடுத்துக்கொள்ளு, தேவையில்லாத நம்மளுக்கு சந்தேகம் இருக்கிறத கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தம்பி ஏற்றுக்கொண்டாப்புல. அடுத்து 10ஆம் கிளாஸ் போனாப்புல. 10ஆம் கிளாஸில் எத்தனை மார்க் தெரியுமா? அது 9th கடைசியில் எல்லா பாடத்தையும் முடிச்சுட்டாப்புல, நல்லா பாஸ் மார்க் முடிச்சுட்டாப்புல. 10th வரும்போது ஸ்கூல் 2nd ஆகுது. அல்லேலூயா. எதனால? இயேசு ஏற்றுக்கொண்டதுனால. அது மாதிரி கொடுக்குற ஆலோசனைகளை கேட்டு அதை உறுதியாக பற்றிக்கொண்டாங்க. ஆனால் இதை பற்றிக்கொண்டாலும் குடும்பத்தில் அப்போ எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஏன்னாக்கா அவங்க அப்பாலாம் பயங்கர சாமி ஆடுறவர், ஆடு வெட்டுறவர், அந்த மாதிரி. அப்போ நம்ம சாமிக்கு அதெல்லாம் ஒத்துக்காது, அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு பயங்கர சண்டை. ஆனால் இந்த ஒரு பையன் அந்த குடும்பத்தை எதிர்க்கிறான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் குடும்பத்தில் எல்லாம் பார்த்தாங்க. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்த்த உடனே படிக்க முடியாமல் இருந்தால் இன்றைக்கி நல்லா படிக்கிறான், இன்றைக்கி எல்லா பாடத்தையும் பாஸ் ஆகிறான். எல்லாத்தையும் அவனுடைய நடவடிக்கை பார்த்தாங்க. முன்னாடி என்னன்னா அவனுக்கு ஏதோ கெட்ட சிந்தனைகள் வரும், மேலே படிக்க முடியல அப்படிலாம் சொல்லுவான். இப்போ அவனுடைய மாற்றத்தை பார்த்தாங்க குடும்பத்தாரே ஏற்றுக்கொள்கிறாங்க. குடும்பத்தாரை ஏற்றுக்கொண்ட பின்னாடி உறவுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் நான் தம்பியுடைய படிப்பு +2லையும் அதே போல் நல்ல படிப்படுத்த ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கப்புறம் பார்த்தாக்க காலேஜ் எல்லாமே இலவசமாக படிக்கிற அளவுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆனால் உலகத்தில் இருந்திருந்தால் அந்த தம்பி என்ன படிச்சிருப்பாங்களா, இன்றைக்கி சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. அதுக்கப்புறம் +2 வரையுமே நல்ல மதிப்பெடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். இதுக்கு காரணம் என்னென்னாக்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பற்றி கொண்டது நிமித்தம் தம்பி வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம். இன்றைக்கி தம்பி கல்யாணம் ஆகி கணவன் பிள்ளைகளை எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு முன்னேற்றம் என்னன்னு பார்க்கும்போது அப்போ இன்றைக்கி அந்த தம்பியை பார்க்கும்போது எனக்கு இதாக இருக்கும். நான் அதே இடத்துல என்ன இருக்கிறனோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த தம்பிக்கு நான் ஒன்று இயேசுவை பற்றி சொல்லி இன்றைக்கி தம்பி ஊழியம் பண்ணுற அளவுக்கு முன்னேறிட்டார். ஆண்டவர் உயர்த்திருக்காரு.
ஒரு பக்கத்து சந்தோஷம், ஒரு பக்கத்து நானே. அப்போ நானே நின்று அந்த இடத்துல இருக்கிறேனா அப்படின்னாக்கா ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கணும்னு என்னை வச்சிருக்காரு. அதனால தான் நான் அந்த இடத்துல இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாதிரி பிசாசு பல விதத்தில் நமக்கு பயமுறுத்துவான், பயங்களை கொண்டு வருவான். நாம் எதிர்த்து நிற்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம அதுக்காக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது நமக்கு அபிஷேகத்தில் சொல்கிறோம். பெற்றுக்கொண்டோம் அப்படின்னாக்கா பிசாசை நாம் எதிர்க்க முடியும். நமக்கு ஏன்னா வெள்ளம் இருந்தால் தானே எதிர்க்க முடியும். வெள்ளம் இல்லாத ஒரு மனுஷன் போய் எப்படி எதிர்க்க முடியும்? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நாம் புது பலன் அடைந்து ஆண்டவர பிள்ளைகளாக மாறும்போது நாம் அந்த சாசி தந்திரங்களை எதிர்க்க முடியும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3-6. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும். எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றலையிலே ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவர் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றலையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் எலியா நல்ல ஒரு வல்லமை படைத்தது. எப்போது தேவனோட உறவாடி கொண்டிருக்கிற மனுஷன். அதனால இந்த நேரத்தில் சூரியன் மறையும்னா மறையும், சூரியன் உதிக்கும்னா உதிக்கும், மழை வரும்னா வரும். நீ காற்றையும் காண மாட்டாய், மழை காற்றையும் காண மாட்டாய், வாய்க்கால் நிரப்பப்படும். அப்போ நாம் அந்த அளவுக்கு எளியா தேவனோடு உறவாடிக்கிற மனுஷனாக இருந்தாங்க. தேவன் சொல்றாரு, நீ இந்த இடத்துல இருக்க வேண்டாம். ஏன்னா அந்த இடத்துல எங்க எரியா இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் நிறைய கலக்கும். இங்க வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறான், எல்லா ஜனங்களையும் குழப்பிக்கிட்டு இருக்கான், நம்ம சாமியை கூட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்து பாருங்க ஒரு வெளியே மேலே எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய போராம அந்த மாதிரி விஷயம். அதனால அந்த மாதிரி சொல்றாரு, நீ இந்த இடத்துக்கு அந்த கீர்த்திசையான அந்த இடத்துக்கு போ. அங்கே ஆறு இருக்குன்னா அந்த ஆற்றுல வருகிற தண்ணீரை குடிச்சுக்க, உனக்கு போஷிக்கிறதுக்கு நம்ம காரியங்கள்ட்ட கொடுத்தாரு. அப்போ தைரியமாக போகிறாரு, விசுவாசம். ஏன்னா ஆற்றுல போய் அந்த இடத்துல அவர் கீர்த்திசை சொல்கிறாரு, எத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் போகணும் எதுக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு கணிப்பை வச்சு அவர் நம்பிக்கை விசுவாசத்தோடு போகிறாரு. அங்கே போய் பார்த்தாக்கா அந்த ஆறு இருக்குது, தண்ணி இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் அந்த ஆற்று தண்ணி குடிச்சுக்கலாம். அது மாதிரி காகங்களை கொண்டு இன்னைக்குள்ள காகங்கள்லாம் கொடுத்தா அனுப்பினாக்கா அது சாப்பிட்டு மிச்சம் இருந்தாலும் கூட கொடுக்காது, ஏன்னா மற்ற காகத்தை கொடுக்கும். ஆனால் அந்த காகங்கள் பார்த்து சுட சுட பண்ணாத எளியாவுக்கு கொடுக்குறது. அப்போ அந்த காகங்கள் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சது. அப்போ சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அந்த காகங்கள் கொடுக்குது. அடுத்தது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9-16 வரைக்கும் படிப்போம். நீ எடுத்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவன் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவன், பானையிலே ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உன்னை
ஆற்றோரத்தில் இருந்த எலியாவை இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சாரிபாத் விதவை வீட்டில் ஊருக்கு போ, அங்கே அந்த விதவையை கொண்டு உன்னை போஷிப்பேன் அப்படிங்கிறார். ஆனால் விதவை வீட்டில் என்ன இருக்குது? ஒரு கைப்பிடி மாவும் ஒரு கலசத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் விதவை கொண்டு போஷிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் விதவை வீட்டில் ஒன்றுமே இல்லை. அப்போ ஏன்னாக்க எலியாவை கொண்டு அங்கே ஒரு விழாக்கள் ஆண்டவர் செய்கிறார். அதனால தான் எலியாவையும் போஷிக்கிறாரு, அந்த விதவை வீட்டையும் அந்த குடும்பத்தார் எல்லாரையும் போஷிக்கிறார். ஆனால் தேவன் சொல்கிற இடத்துக்கு அல்லாமல் எலியா விசுவாசத்தோடு போனது நிமித்தம் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறதுனால மிராக்கள் அற்புதமாக செஞ்சார். அதே போல் சென்னையில் இந்த தொழில் செய்கிறவங்க ஒரு 40-50 வருஷம் முன்னாடி சென்னைக்கு பிஸ்னஸ் வருவாங்க, பர்ச்சேஸ் பொருள். இப்போ நம்மளாம் திண்டுக்கல் நிறைய, ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு, அதனால நம்ம பக்கத்திலே போகிறோம். ஆனால் இன்னும் நம்ம சென்னைக்கு போனோம்னா இன்னும் விலைவாசி குறைவாக வாங்கலாம். ஆனால் அந்த காலத்தில் வர்றவங்க எல்லாமே என்னங்க, இந்த பணங்காசை பையில் கட்டிக்கிட்டு வந்துட்டு தங்க ஒரு நாள் 2 நாள் தங்கி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் லாட்ஜில் தான் தங்குவாங்க. அப்போ இந்த லாட்ஜில் உள்ள மொத்தம் ஒரு 4-5 பேர் பார்ட்னர் போட்டு, லாட்ஜில் ஒரு மனுஷன், மெடிக்கல் கடையில் ஒரு மனுஷன், மற்றவங்க 3-4 பேர். இப்போ எல்லாமே என்ன செய்வாங்கன்னாக்கா, இந்த லாட்ஜில் உள்ள மனுஷன் ஸ்கீல் கொடுத்துருவான். இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஆள் நீங்கள் அப்போ பணம் நிறையா கட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாருமே போயிட்டு இப்போ என்ன போகிறாங்கன்னாக்கா, சிபிசிஐடி போலீஸ் மாதிரி போயிட்டு இங்கே இங்கே பிடிச்சி அவங்க போட்டு மிரட்டெல்லாம் மிரட்டிட்டு இந்த பணம் எப்படி வச்சு எங்கேருந்து போடுறாங்க, எப்படி ஆரம்பினா அவங்க வந்து தெரியல. நான் என்ன ஒரு இங்கே அட்ரஸ் நம்ம லாஜில் தங்கன்னா அட்ரஸ் கொடுத்தே இருக்கணும். அப்போ அட்ரஸ் கொடுத்து எல்லாமே இருக்குது, என்னுடைய இது கரெக்டாக இருக்கும் அப்போ அப்படின்ட்டு சொல்லுவார். சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. இங்கேவா ஆஃபீஸுக்கு போகணும், சிபிஐ ஆஃபீஸுக்கு போகணும், கூட்டிகிட்டு போயிட்டு காரில் கூட்டிகிட்டு போகும்போதே அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா, ஏன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு வந்து அடர்த்தியான காடுகள் அந்த காலத்தில் இருக்குமா எப்படி தெரியல, ஆனால் அடர்த்தியான பகுதியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க கொண்டு போகிற மெடிக்கல் சம்மந்தப்பட்ட அந்த மெடிக்கல் ஆள் இருக்காங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா, இங்கே போனாக்கா அந்த ஊசி போட்டு கொள்வது, காரில் கடத்திக்கிட்டு போகும்போதே கொண்டுருவாங்க. இந்த மாதிரி நான் அடிக்கடி நிறைய போகிற வழியில் எங்காவது கொஞ்சம் காட்டு பகுதி அடர்ந்த காட்டு பகுதி கொண்டு போயிட்டு குழி நோண்டி புதைச்சிடுவாங்க. ஊசி போட்டு சாகடிச்சுட்டு பணத்தை எல்லாரும் பங்கிட்டுருவாங்க. இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும்போது போலீஸுக்கு கம்ப்ளைண்ட், பெற்றோர் வீட்டில் உள்ள கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கல்ல, அப்போ எங்கே இருந்தார் எங்கன்னா இந்த அட்ரஸ் இருக்குது. அப்போ அந்த உள்ள என்ன சொல்லுவோம், வந்தார் இருந்தார் 2 நாள் இருந்தார், அவர் என்ன செஞ்சார் தெரியாது, கிளம்பிட்டார். இந்த சைன்லாம் பாருங்க வாங்கிட்டார். அப்போ எல்லாமே ப்ரூஃபாக இருக்கும் போலீஸாக. ஏன்னா இன்றைக்குள்ள நவீனம் கேமரா அந்த மாதிரியெல்லாம் அப்போ அந்த காலத்தில் எதுவும் கிடையாது, 40-50 வருஷம் முன்னாடி. அப்போ போலீஸாலே கண்டுபிடிக்க முடியலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த 4-5 பேரில் இந்த மெடிக்கலில் வேலை செய்கிற கடை வச்சுருக்காருல, அவருக்கு மட்டும் ஆண்டவர் ஒரு பயம் உணர்வு கொடுத்தார். பாருங்க, ஒரு யாருக்குமே தெரியாது, யாரும் கண்டுபிடிக்கலை. ஆனால் இன்றைக்கி இவங்க 5 பேருக்குமே வசதியாக இருக்கக்கூடியது. ஏன்னா இங்கே நிறையா பேரை இந்த மாதிரி கொண்டுட்டு பணம் காசெல்லாம் பண்ணிக்கிறதுனால இன்றைக்கி வசதியாக இருக்கக்கூடியது. ஆனால் அவங்களால பாருங்கள் நிம்மதியாக தூங்க முடியலை, நிம்மதியாக இருக்க முடியலை, சாப்பிட முடியலை. ஆனால் எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் அவர்கிட்ட நிம்மதி இல்லை. அப்போ கடைசியில் அவர்கள் போராடுறாரு, என்ன செய்யறது தெரியல. அவருக்கு ஆண்டவரை தெரியாது, அவரே ஏன்னா உலகத்தை மனுஷனாக வாழ்ந்து கொடுத்துருக்காரு. அப்போ அவருக்கு எந்த ஒரு, ஏன்னா யாரும் ஆதாரமாக போய் குடிக்கலை, அவரை நீ குற்றவாளின்னு சொல்லி குடிக்கலை. இருந்தாலும் அவருக்கு மனசாட்சி, ஆண்டவருக்கு ஒரு பயம், மனசாட்சியினால் குற்றப்பட்டு மற்ற எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு. அப்போ எனக்கு நிம்மதி இல்லை, அப்போ நம்ம இதை சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், இன்னும் நம்ம வாழ்றது பிரயோஜனம் இல்லை, நான் போய் போலீஸில் சரண்டர் ஆகணும் அப்படின்னா மற்றவங்களாம் சொன்னாங்க. கொஞ்சம் மேலே பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இதை செஞ்சேன்னா எல்லா குடும்பமும் நம்ம கிட்ட நம்ம போகணும், போய் தொழிலில் தண்டனை அனுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவருக்கும் மனசு கேட்கல. ஒரு மனுஷன் போய் தன்னோட குற்றங்களை எல்லாம் ஒப்புக்கொண்டு இந்த மாதிரி இந்த ராஜ்யத்துக்கு வர்றதுல இதை நாங்கள் சொல்லி இப்படி பண்ணோம். இப்போ நாங்கள் 10 வருஷம் தேடுங்க உதாரணம் கிடையாது. போலீஸுக்கு ஒரு குழப்பம், நீங்கள் எப்படி இதை வந்து உறுதியாக சொல்கிற, இதை நாங்கள் தான் செஞ்சோம். ஆனால் இன்னைக்கு என் மனசாட்சியினால் குற்றப்பட்டது, இதுக்கு மேலே நான் இந்த மறைக்க விரும்பலை.
அவங்களுக்கு தவறு உணர்ந்தாலும் அவங்களுக்கு அந்த சிறிய தண்டனையை கொடுத்து தப்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னைக்கு நாம் மனசாட்சி குற்றப்பட்டவர்களாக இருக்கோம். எப்படின்னாக்கா மனசாட்சி நமக்கு எப்படின்னாக்கா இன்னைக்கு நாம் வச்சுக்கப்பட்டோம், சபையில் வந்து சத்தியத்தை கேட்குறோம். உலகத்தாராக இருந்தாக்கா நமக்கு அந்த குற்ற உணர்வுகள் அவ்வளோ புரியாது. இன்னைக்கு நம்ம சத்தியத்தில் இருக்கிறதுனால சின்ன தவறு பண்ணாலும் கூட உடனே அந்த நேரத்தில் ஆண்டவர் குற்றப்பட்டு உடனே ஆண்டவர்கள் தெரியாமல் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மன்னிக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் அந்த பய உணர்வு நமக்கு வருது. அப்போ நாம் நிச்சயமாக ஒவ்வொருத்தருமே நம்ம மனசாட்சிக்கு பயந்து தெய்வத்துக்கு தேவன் கடவுள் நம்ம கூட இருக்கிறார். நாம் மனசாட்சிக்கு பயந்து உண்மையுக்தமாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். அப்போ வீணான காரியங்களுக்கு நாம் தலையிடக்கூடாது, தேவையில்லாத காரியங்களுக்கு தலையிடக்கூடாது. அப்போ தேவன் நமக்கு சொன்னபடியே நடக்கணும், கட்டளைகளை கை கொள்ளணும், பரிசுத்தமாக வாழணும்னாக்கா தேவன் சொன்னால் இந்த கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு நடக்கணும். நடக்கும்போது தேவன் தாமே நம்மளையும் எல்லாம் ஆசீர்வதிப்பார். அடுத்தது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வரைக்கும். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னார். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டார். அல்லேலூயா. எவ்வளோ வல்லமை படைச்ச எலியா இன்னைக்கு பாருங்க, ஒரு பெண்ணுக்காக எவ்வளோ பயம். அவள் பெண்ணுன்னா அவள் சாதாரணம் இல்லை, அவள் ரத்தம் குடிக்கிறவா, கொலை செய்கிறவா, ஏன்னா எல்லாரையும் துணிஞ்சு செய்கிறவா. ஆம்பளைகள் செய்யணும், கணவர் வந்து இப்போ ராஜா, அந்த ராஜாவுக்கு இவர் தவறான ஆலோசனை கொடுக்கிறவா, எல்லாத்தையும் துணிகரமாக செய்கிறவர் பொண்ணும் பொம்பளை. அப்போ அந்த பொம்பளை ஒரு ஊழியக்காரனை மிரட்டின உடனே அவர் கடைசியில் என்ன விரும்புகிறாருனாக்கா தன் சாவு நீ வாழ விரும்பலை, தன் சாகணும்னு விரும்புகிறார். அப்போ ஒரு சூரியச்செடியின் கீழே போய் படுத்துக்கிறாரு, நான் சாகணும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு இங்கே என்ன வேலை, போதும் ஆண்டவரே, நான் இது வரைக்கும் நான் முன்னே உத்தமமாக வாழ்ந்தது போதும், எனக்கு இது அந்த வாழ்க்கையே எனக்கு கசந்து போச்சு, நான் பிடிக்கலை, நான் சாக போகிறேன், என் சாவுதான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போராடுறாரு. அப்போ அந்த எலியா எவ்வளவு வல்லமை படைச்ச ஒரு ஊழியக்காரர். ஆனால் ஒரு பெண்ணுக்காக ஏன் அந்த பெண்ணை எதிர்த்து நிற்க முடியாதா? ஏன்னா மாம்சம் பய உணர்வு கொடுக்குது, ஆவியில உற்சாகப்படுத்தும். அப்போ அந்த இடத்துல எப்படி அவர் அந்த ஆவியானவர் அவருக்கு இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம நல்லா வேதத்தை நம்ம நிறுத்தி ஆராய்ச்சி படிக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், நிச்சயமா தேவன் மாம்சத்துக்கு நம்மளை பயத்தை கொண்டு வரும். அப்போ இந்த மாம்சத்தை இருக்க அந்த நேரத்தில் அவர் மாம்சத்தில் இருந்ததுனால ஒரு பொண்ணை சொன்ன காரியத்துக்காக சாவே விரும்புகிற நீ வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு பாருங்க, ஒரு சின்ன உதாரணம், கடை நான் வச்சிருக்கேன், எல்லாருக்கும் தெரியுங்க, கடைக்கு இந்த மாதிரி வந்து அடிக்கடி மிரட்டுவாங்க, நீ இந்த மாதிரி நீ எப்போ பார்த்தாலும் நீ வெளிநாட்டு கடவுளுக்கு வந்து எல்லாத்தையும் ஜனங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிற, அதே வெளிநாட்டு கடவுளோ வெளிநாட்டு என்ன பிரச்சனை அதை சொல்கிறேன். நீ இங்கே வந்தியன்னா வியாபாரம் பண்ணி செஞ்சிருக்க வந்திருக்க, உழைக்க வந்திருக்க, நீ இங்கே வந்துக்கிட்டு அதை இதை சொல்லிக்கிட்டு ஜனங்களோட மனமாற்றம் பண்ணக்கூடாது. பண்ணினாக்கா அடுத்ததுக்கு வேறு விதமாக இருக்கும் அப்படின்ட்டு போயிடுவான். அப்புறம் கொஞ்ச நாள் திரும்ப வருவான், அவனுக்கு அன்றைக்கே எச்சரிக்கை பண்ணி நீ மீறி நடக்கிற, நீ எதாவது பண்ணிக்கிட்டே இருந்தேனாக்கா கடையோட கொளுத்தி விட்டுருவேன், சரி கொளுத்தி விடுப்பான். இப்படியே ஒரு 3 நாள் இருப்பாங்க. ஆனால் ஒரு ஆள் 2 நாள் வந்து சொல்லும் போது பாருங்க, அந்த மாம்சத்துக்கு பயம் இல்லை. ஒரு திரும்ப நம்ம கிராமங்களுக்கு ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு சத்தியத்தை சொல்லிட்டு வந்த பின்னாடி மறுநாள் காலையில் பார்த்தாக்க 7-10 பேர் கடைக்கு வந்துட்டாங்க. ஒருத்தர் மாடிக்குடியில் இருந்தால் ஒருத்தர் அந்த சைடு இந்த சைடு தான் 4 சுற்றி வாழ்க்கை வெளியில் இருந்து இங்கே வா அப்படிங்கிறான். எல்லாம் சின்ன பசங்க, ஆனால் எங்கே வாடாங்கிறான். சரி சொல்லுப்பா, மரியாதையாக கடை நடத்தணுமா இல்லாட்டா பள்ளிக்கு ஓடி போயிடும், இல்லைன்னா எல்லாத்தையும் வச்சு எரிச்சு விடுவான். சரி எப்போ செய்ய போகிற ஆண்டவர், ஏன்னா ஆண்டவர் இருக்கிறதுனால என்னை விளப்படுத்துறேன், எப்போப்பா செய்ய போகிற, எரிக்கிறாங்க எரி, இந்த கடையை நான் வைக்கல, ஆண்டவர் கொடுத்தாரு, எனக்கு கூட வசதியாக இருக்குன்னா அவர் கொடுத்தது,
அவருடைய கட்டளை இல்லாமல் நீ செய்ய முடியாது. அப்படின்னாக்கா எதிர்மறையாக பேசினா வாயை வந்தாங்க கெட்ட வார்த்தையா, அவ்வளோ கெட்ட வார்த்தை. நம்ம சாதாரணமாக பேசினாலே அவன் கெட்ட வார்த்தையாக பேசுகிறான். அப்படி சரி நீ செய்ய முடியாது, என்ன செய்ய அப்படின்னா எல்லாரும் ஆளுக்காலும் கற்றுக்கிட்டு அப்புறம் போயிட்டாங்க. ஆனால் நான் அந்த கல்லாவில் போய் நான் பைப்பில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க வெளியில் என்ன இங்கே வாழ் கூப்பிட்டோன்னே நினைச்சு போகும்போது ஆண்டவரே எனக்கு என்ன தெரியலை, நீங்கள் வாழக்கூடா அப்படின்ட்டு நான் போயிட்டேன். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து என்னை விடப்பட்டார், நடத்தினார். ஆனால் இன்னைக்கு அந்த மனுஷர் எல்லோருமே நம்மளை பார்த்தாவே அப்போ எங்களுக்கான ஜோமன் இல்லையா அப்படின்னு சொல்கிறத ஆண்டவர் மாற்றிருக்கிறார். அப்போ பார்க்க நாம் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது நமக்கு எதிரிகள் கூட நண்பர்களாக தேவன் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 37-41. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 37 முதல் 41 வரை. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிறுவத்தக்கதாக அலைகள் அது மேல் போயிற்று. கப்பலின் பின்னணியில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அனுப்பி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இயேசுவோட கூட இருந்த சீஷர்களுக்கு இயேசுவை குறித்து ஒரு பயம். இவர் யாருப்பா, என்ன நம்மளுக்கு ஒரு விதமான சத்தியத்தை சொல்லி நம்ம நடத்துறாரு. ஆனால் இவர் காற்று கடலாம் அடிக்குது. கடலை கப்பலில் எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? கப்பலில் எத்தனை பேர் போயிருக்கீங்க? ஏற்கனவே 3 வருஷம் கப்பலில் வேலை செஞ்சு. கப்பல்னாக்க சாதாரண கப்பலையும் வேலை செஞ்சுருக்கோம், இங்கேருந்து செந்திர வரைக்கும் கப்பலையும் வேலை செஞ்சுருக்கோம். அது மாதிரி நாங்கள் இந்த அராம்கோல் சொல்லி பண்ண சில இதில் பார்த்தா விளம்பரத்தில் வரும். அது வந்து அமெரிக்கன்ஸ் பெட்ரோல் சுத்திகரிப்பு இடம். அந்த அராம்கோல் ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் நாங்கள் ஒரு 3 மாதம் வேலை செய்ய போகும்போது அந்த நாங்கள் வேலை செஞ்சது கப்பல், நாங்கள் தங்குனது கப்பல் தான், எங்களுக்கு சாப்பாடு கப்பலில் தான். அப்போ என்ன வேலையெல்லாம் அந்த கப்பல், நாங்கள் எந்த வேலைகளை 3-4 மாடி கப்பல். அப்போ அந்த வேலைகள்லாம் முக்கியமான என்ன செய்யாங்க, இதில் எல்லாரும் அப்படி ஒரு பிக்னிக் போகணும்னு சொல்லி கடல்லே கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம கரையில் இருந்துக்கிட்டானே இது வரைக்கும் 3 வருஷம் கப்பலில் வேலை செஞ்சுருக்கோம். இப்போ கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அது அரபிக்கடல் வந்து அமைதியானது, அங்கே சீற்றம் இருக்காது, காற்று இருக்காது. அதனால் போவோம், நாங்கள் அப்படியே போய் சுற்றிட்டு ஜாலியாக வருவோம். அந்த மாதிரி இருக்கும். அப்போ இங்கே வந்து என்ன சொல்ல, சீசர்கள் கூட இருந்தவங்க இஸ்ரேல் தேசம். அப்போ அந்த பகுதியான கடல் அப்படின்னாக்கா ஆக்ரோஷமான ஒரு கடல். அப்படின்னாக்கா அலைகள் அதிகம் வந்து போயிடுது. நமக்கு இப்போ நாங்கள் ஆசிரியர்கள் வேலைக்கு இருக்கோம், அந்த மாதிரி தான் பார்த்துருக்குறோம். ஆக்ரோஷமாக வரும், அப்படியே இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கடலை காற்று அடிக்கிறது, கடல் பொங்குது, ஒரே சீக்கிரமாக இருக்குது. ஆனால் இயேசு என்ன செய்கிறாரு, நிற்கிற தூங்கிக்கிட்டு இருக்காரு. எதை குறித்து கவலை இருக்குது? ஏன்னா அவருடைய கட்டளைகள் ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் நடக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் கூட இருந்த சீசர்களுக்கு பயம். அப்போ பயத்தால் பாருங்க ஒவ்வொரு மனுஷனும். ஆனால் இதே சீசர்கள் எல்லோருக்கும் கப்பலில் மீன் பிடிச்சவங்க, கடலில் மீன் பிடிச்சவங்க, அவங்க இந்த கடலில் காற்று எல்லாத்தையும் பார்த்தவங்க. ஆனால் இப்போ ஏன் பயம் வந்துச்சுனாக்கா, மாம்சம். அப்போ மாம்சத்தில் அப்பவும் மாம்சத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போ வித்தியாசமான காற்று அடிக்குது, வித்தியாசமான கடலில் இருந்தது, கப்பலே மூழ்கி போக அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. அப்போ நாம இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒருடா இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு. சரி, நாங்கள் மடிய போகிறவங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. அவர் எழுந்திரிச்சுன்னுட்டு இந்த காற்றை கடலை பற்றி கை நீச்சு அமர்த்தினவர்களுக்கு ஒரு அதிக பயம் ஆயிடுச்சு. இவர் யாருப்பா இந்த மாதிரி காற்று கடலை கூட அப்படியே ஒரு கையை நீட்டாலும் பேசாமல் அமைதியாகவே. அப்போ கூட இருந்தாங்க, இயேசு கூடவே வாழ்றாங்க. ஏறக்குறைய 30 வருஷம், 30 + 33 வருஷம் இயேசு கூடவே இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவே அவர்களால் சரியாக புரிஞ்சுக்க முடியல. அப்போ ஏன்னாக்கா இயேசு கூட தேவன் இருந்தார். அப்போ அவரை வெள்ளப்படுத்தி நடத்துகிறார். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து பயந்தாங்க. ஆனால் இயேசுவை புரிஞ்சுக்க முடியாதுன்னா
அதுக்கப்புறம் இயேசு அவர்களை பலப்படுத்தி தைரியம் கொடுத்தார். அதே போல் ஒரு சின்ன ஒரு சாட்சியை சொன்னோம். தஞ்சாவூரில் இராணுவத்தில் பணிபுரிஞ்ச மனுஷன் தஞ்சாவூரில் இருந்தார். அப்போ அவர் என்னங்க இராணுவத்தில் பணிபுரியும் போது ஒரு இடத்த வாங்கி போட்டு வீடை கட்டிட்டார். ஏன்னா அவருக்கு உறவுகள் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவருக்கு நல்ல ஒரு நண்பர் இருந்தார். அப்போ அவர் இராணுவத்தில் இருக்கிறதுனால அவருக்கு அடிக்கடி லீவு கிடைக்காது. எப்பாவது வருஷத்தில் ஒரு நிமிஷம் வர முடியும், இல்லாட்ட முடியாது. ஒரு பதவியில் இராணுவத்தில் ஒரு பெரிய பதவியில் இருந்தார். அப்போ இந்த மாதிரி ஒரு நண்பரை நம்பி அப்போ நாங்கள் ரிட்டையர் ஆகி, ஏன்னா அவர் ஏன் அந்த வீட்டை கட்டி வச்சோம்னா ரிட்டையர் ஆகி வரும்போது நம்ம ஒரு ஏன்னா வாடகை வீட்டிலையும் இருக்கிறாங்க. இப்போ சொந்த வீட்டில் இருந்தால் நம்ம ரிட்டையர் ஆகிருந்தோம்னா நம்ம தங்கிக்கலாம் அப்படிங்கிறது அவர் ஆசைப்பட்டு கட்டினார். நண்பரை குடியிருக்க வச்சார். வாடகை எதுவும் வேண்டாம்னாரு. இதனால அவர் ஒரு வாடகையை கொடுத்து கொடுத்துருக்காரு. அப்போ ரிட்டையர் ஆகி வரக்கூடிய சூழ்நிலையில் அப்பா சொல்லிட்டார், அப்பா நான் இந்த மாதம் இத்தனை தேதி ரிட்டையர் ஆகிட்டு நான் வந்துட்டேன், இன்னும் ஒரு வீட்டை பார்த்து மாறிக்கிறார் அப்படின்னாக்கா அது வரையும் அவர் ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா இப்போ மாதிரி இந்த ஃபோன் வசதி இதெல்லாம் கிடையாதுல்ல. அப்போ நெட்டில் எழுதி போடணும். எழுதி போட்டால் 2 நாள் 1 வாரம் 10 நாள் அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் லெட்டரை பார்த்துட்டா, ஆமாப்பா இப்போ தான் பார்த்து நேற்று தான் அவன் லெட்டரை பார்த்து உடனே காலையில் கொஞ்சம். அப்போ எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ இவர் வீட்டை கட்டினவர் இராணுவ வீரர் போய் வாடகை வீட்டில் இருக்கார். அவருக்கு கூட இருக்க சொன்னவர் இங்கே இருக்கார் நண்பர். அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சுருக்காரு, இந்த இராணுவ வீரர் வந்து என்கிட்ட வீட்டை பற்றி இனி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு விரோதமாக சில மந்திரவாதங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு வீட்டை கொஞ்சம் பற்றி இந்த வீட்டு மேலே ஆசை வந்துருச்சு. வீட்டை கட்டினவர்கிட்ட குடியிருந்தவருக்கு ஆசை வந்துருச்சு. அப்போ ஒரு மந்திரவாதம் செய்ய இயக்கப்பட்ட செய்ய இந்த இராணுவ வீரர்கள் ஆண்டவர் அறிஞ்சிருக்காரு, ஜெபத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் போய் போலீஸில் அவரை போய் இந்த மாதிரி எல்லாம் சொன்னோன்னா அடியாட்களை வச்சு மிரட்டி பார்த்துருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலை முற்றி போனோன்னா அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் இவருடைய பேச்சு எடுபட மாட்டேங்குது. வீட்டுக்கு சொந்தக்காரருடைய பேச்சு எடுபடலை. அந்த தண்ணி ஏன்னாக்கா இவர் காசு பணத்தை எல்லாத்துக்கும் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணுவார். ரெண்டாவது மந்திராவதம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரவுடிகளை வச்சு மிரட்டுறாரு. பல சூழ்நிலை அவருக்கு என்ன செய்யறது இல்லை. அவருக்கு வாழ்க்கையை வெறுத்துக்கூடிய ஒரு பயம். நீங்கள் என்ன செய்யப்பட கஷ்டப்பட்டு கட்டணுமே எப்படி போச்சு. அவருக்கு வாழ்க்கையில் ஒரு பயம். இராணுவ வீரர் தான், ஆனால் அங்கே இருக்கும்போது இருக்கிற வீரம் இங்கே இல்லை. வாழ்க்கையில் அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன செய்யறது? கடைசியில் எல்லாத்துலையும் என்ன நம்ம கோர்ட்டு எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணி பார்த்து எல்லா இடத்துலையும் அவருக்கு தோல்வி தான். ஏன்னாக்கா குறிப்பிட்ட வருஷங்களுக்கு மேலே சில சட்டங்கள் இருக்கான்னு தெரியலை. அந்த மாதிரி இருக்கிறது மாதிரியே அவரை காட்டிக்கிறார். அப்போ கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது தான் கோர்ட்லேருந்தும் இவருக்கு தீர்ப்பு சாதகமாக இல்லை. கோர்ட் கடைசியில் ஆண்டவர் சமூகத்தில் வந்து கதறி கணவன் மனைவி கதறி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபிக்க ஆரம்பித்தோன்னே கொஞ்ச நாளையில அவர் அந்த வீட்டை காலி பண்ணி ஆண்டவர் பேசிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எவ்வளவு இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தை நம்ம தேட ஆரம்பிச்சுட்டோம்னாக்கா நமக்கு பயங்கள் ஓடிடும், நம்ம சத்துருக்கள் ஓடி போடுவாங்க. நாம் நிச்சயமாக தேவன் கண்டு சாட்சியாக வாழ முடியும். அதனால் நாம் அதிகமாக ஜெபிக்கணும். எத்தனை பேர் அதிகாலை சொல்ல ஜெபிக்கிறீங்க? அல்லேலூயா. அதிகாலை என்பது குறைஞ்சது 3-4 மணிக்கு மேலே 6 மணிக்கு உள்ள, அதுதான் அதனால காலை சொல்லுவோம். அப்போ நம்ம அதிகாலை அவசியம் ஜெபிக்கணும். ஏன்னா அதிகாலை நீ தேடுகிற கண்டறிவார்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ நாம் அதிகாலை ஆண்டவர் சொல்லுகிற நல்லா உற்சாகமாக பாடி ஜெபிக்கும் போது அந்த தினம் ஒவ்வொரு நாளுமே நமக்கு விடுதலை உண்டார். நமக்கு மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பத்தாருக்கும் நம்ம சபையாக இருக்கும், நான் எல்லாருக்காக தான் சொல்லி நம்ம தேசத்துக்கும் ஒரு விடுதலை உண்டாகும். அப்போ நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. நாம் ஆண்டவர் சமூகத்தில் எப்படி ஜெயலலிதத்தை ஜெபிக்கிறோமோ நிச்சயமாக அந்த ஜெபம் நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும், நம்முடைய சந்ததிகளை பாதுகாக்கணும், நம்ம சபையை பாதுகாக்கணும், நம்ம தேசத்தை பாதுகாக்கணும். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அதே மாதிரி இரவு ஜெபம் எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? அல்லேலூயா. குடும்ப ஜெபம் அவசியம். ஏன்னா அந்த பகலெல்லாம் ஆண்டவர் பாதுகாத்தாரே. நாம் ஒரு இடத்துல போயிட்டு வரோம், இன்னும் இடையில விடாமல் எந்த ஆபத்து இல்லாமல் கண்மணிக்கோடு காத்து வருகிறாரு. அப்போ அவருக்கு நன்றி பலி ஏறெடுக்கணும். அந்த இரவு ஜெபம் அவசியம். அதனால இன்னிலிருந்து ஒவ்வொருத்தருமே குடும்ப ஜெபம் செஞ்சு பாருங்க, நீ பெரிய அற்புதங்களை காண செய்வாங்க.
அதேபோல் மார்க் 6ஆம் அதிகாரம் 49 முதல் 51 வரைக்கும். கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர் இருந்த படகில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண ஃபர்ஸ்ட் காற்றை கடனை அடக்குன இன்னைக்கு சீசர்களை படகுல இருக்காங்க. ஆண்டவர் தண்ணீர் மேலே நடந்து வர்றாரு. அப்போ இதை பார்த்தா எப்படி ஒரு பயம் இல்லாமல் இருக்குமா? ஆவேசம்னா பெரிய நினச்சிக்கிட்டு அவங்க பயப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் தைரியப்படுத்துறாரு. நாங்கள் தைரியமாக இருக்க திடர் கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் தைரியப்படுங்க. அதுலதே பேர் கப்பல் ஆண்டவரே நீரானால் நானும் கடல் மேல் நடப்பதற்கு எனக்கு வா அப்படின்னாரு. நடந்தார். ஆனால் நடந்துட்டு ஒரு பக்கம் ஒரு ஆச்சரியம், ஒரு பெருமிதம், ஒரு பயம் எல்லாம் வந்தோம்னா கீழே பார்த்தோம்னா தண்ணியில் நடக்கிறவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ விசுவாசிகள் அவருடைய விசுவாசம் குறைஞ்சி போயிடுச்சு. அந்த இடத்துல வாழ்க்கை நடந்தார்ல. இப்போ விசுவாசத்துக்கு நடந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட பக்கத்தில் போகிறவங்க நீ நடந்திருக்கணும்ல. அப்போ பாருங்க, நாம் ஒரு காரியத்தை செய்யும் போதே நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கள் வரும்போது நமக்கு எப்போதுமே கடவுள்கிட்ட இருந்த பயம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், ஒரு பெருமிதம். அந்த பெருமையெல்லாம் நமக்கு வந்துடக்கூடாது. இருந்துச்சுன்னா நம்மளை இந்த மாதிரி கடனை கமிக்கிறோம். ஆனால் பயத்தோடு நட்பத்தோடு ஆண்டவரை நாம் சேவிக்கணும். அதேபோல் பெருமிதம் கொள்ளக்கூடாது. தேவனுக்கு பயந்து உத்தமமாக இருக்கணும். பிறருக்கு நன்மை செய்ய நாம் படிக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவு வேலைகளுக்கு ஏதாவது செய்யும்போது அது நமக்கு இல்லை, நம் சந்ததிகளுக்கு பின்னாடி ஆசீர்வாதம். ஒரு நாள் அவங்க குறைந்து போகாமல் தேவன் பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரைக்கும். அவருடைய சீஷர் அநேகரும் புராண ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவரை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைப்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவள் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அல்லேலூயா. ஒரு விதவை பெண், அதுக்கு ஒரு மகன் இருக்கான். ஆனால் இறந்து போயிட்டான். ஆனால் இதுவரைக்கும் இறந்தவர்கள் யாரும் உயிர்த்ததாக நாம் எங்கேயும் பார்க்கல, கேட்கல. ஆனால் இந்த நாயூர் ஊரில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார். அவர் அற்புதம் செய்கிறதுக்கு தான் போகிறார். ஆனால் அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ பார்க்குறாரு அந்த விதவை. அப்போ எல்லாம் சுமந்தவர்கள், அந்த வாடியை சுமந்துக்கிட்டு வந்தவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்பா கை வச்சு வாலிபனை எழுது அப்படின்னா அங்கே உள்ள ஜனங்கள், நாயூர் ஜனங்களுக்கு பயம் வந்துருச்சு. யார் சத்தவனை உயிர்ப்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பயம். அப்போ பாருங்க, இயேசு கூட எத்தனை பேர் இருந்தாலும் அந்த தேசத்தில், இஸ்ரேல் தேசம் சுற்றியில் உள்ள தேசத்தில் அவர் வாழ்ந்திருந்தாலும் இயேசுவை அறியாமல் இருந்திருக்கிறாங்க. அப்போ இயேசுவை அப்போ என்னன்னாக்கா, யோவானில் படிக்கணும், மத்திய மார்க்கு எல்லாத்துலேயுமே இருக்கணும். யோவானில் படிக்கும்போது பார்த்தாக்கா இயேசுக்கும் சீசர்களில் அந்த யூதர்களுக்கும் எப்போதுமே எதிர்மறையாக கருத்து நடந்துக்கிட்டே வரும். இவர் இது ஆகுங்கிறார், அது எப்படி ஆகும்? நீ மனுஷன் இல்லையா? ஜோசப்புடைய மகன் இல்லையா? நீ எப்படி இதை செய்ய முடியும்? கடவுளுக்கு ஒப்பா இருக்கிற சீக்கிரம் அடித்து கொள்ளணும்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ நாம் இயேசுவை நாம் எங்கே விசுவாசிக்கிறோம்? வேதத்தில் பார்க்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம், கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் நமக்கு இருந்த விசுவாசம் கூட அன்னைக்குள்ள யூதர்களுக்கு இல்லை. அப்போ இயேசு மேலே அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு எரிச்சல், போராமல் கூட எரிச்சல் அவங்களுக்கு. என்ன சாதாரண ஒரு மனுஷனாக இருந்துக்கிட்டு கடவுளுக்கு ஒப்பிட்டு பேசுகிறானே, கடவுளுடைய பிள்ளைகிறானே, நான் மேலே தான் வந்தேன், நீங்களாம் பூமியில் பிறந்தார் எப்படின்னா இயேசுக்கும் அந்த யூதர்களுக்கு எப்போதுமே வாக்குவாதமாக ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவங்களால விசுவாசிக்க முடியலாம்.
இயேசு சாதாரண மனுஷன் தானே, மரியாள் சூசேப்புடைய பிள்ளை தானே, அவர் கூட பரவாயில்ல, இயேசுவோட கூட பிறந்தவங்க 4-5 பேர் இருக்காங்க, நம்ம கூட தானே இருக்காங்க. அப்போ ஏன் அவர்களால் விசுவாசிக்க முடியலை? அப்போ நீ தேவனுடைய மகனாக இருந்தால் எங்களுக்கு அதை செய்ய இதை செய்கிறாங்க, செஞ்சாலும் விசுவாசிக்க மாட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நாம் விசுவாசித்து வேதத்தை வாசிக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையை விசுவாசத்தில் தான் இருக்கும். விசுவாசித்தா தேவன் சொன்ன பாதை நமக்கு நிச்சயம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அபிவிசுவாசமாக இருந்தாங்க நமக்கு நிச்சயம் கிடைக்காது. அதனால நாம் விசுவாசித்து தேவனுக்கு சாட்சிகளாக இருப்போம். அதே போல மார்க் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கேட்போம். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்து மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அல்லேலூயா. இந்த மார்க் 16வது வசனத்துல அதிகாரத்துல 8வது வசனம், இயேசுவை அடக்கம் செய்து கல்லறையில கொண்டு வச்சுட்டாங்க. ஆனா காலையிலே எழுந்திரிச்சு உள்ளது சீசர்கள் மரியாதை எல்லாரும் முடியாது பார்த்தாங்க, அந்த கல்லறை விட்டு விரட்டி இருக்கிறது. ஆனா கல்லறைக்குள்ள இயேசு இல்லை. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு திகிலும் பயமும் ஏற்பட்டுச்சு. அப்போ இது எப்படி? ஆனா பேதுரு சொல்றாரு, அவர் உயிரோடு இருக்குமா சொன்னார். ஒரு இடத்துல அவர் விசுவாசிக்கிறார், அப்ப நிச்சயமா அவர் உயிர் இருக்கணும் அப்படின்னு. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியம், என்ன செய்வாரோ. அப்போ மரியாதை சொல்லுவா, இயேசு பக்கத்துல இருந்து கூப்பிடுவார், மரியாதை அப்படின்பாரு. கூப்பிடும்போது பார்த்தாக்கா அவர் போதவரே அப்படின்ட்டு தோட்டக்காரன் நினைச்சுக்கிட்டு இயேசுவை நீர் உண்மையில அவரை எடுத்துக்கிட்டு வந்தால் கொடுத்துருங்க, எங்கே வச்சிருக்கீங்க கொடுங்க அப்படின்னு அவர்கிட்டே சொல்லுவார். அப்போ ஆண்டவர் அவரை வெளிப்படுத்துவார் மரியாதைக்கு, நான் உங்களோட இருப்பார் சில காயங்களை காட்டி. அதுக்கப்புறம் நீ சீசனுக்கு போய் சொல்லு அப்படின்னு மரியாதை போய் சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு என்னன்னாக்கா, உயிரோடு இருந்த இயேசுவை எல்லாரும் தானே அடக்கம் பண்ணோம் இல்லையே, ஆனால் உயிர் தெழுவேன் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் சொன்ன வார்த்தையை யாருமே அது வரைக்கும் அவங்க நினைவில் கொள்ளலை, விசுவாசிகளை மறந்து போயிட்டாங்க. அப்போ நமக்குள் அந்த மாதிரி மறதிகள் இல்லாமல் தேவனுடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படைந்து உண்மை யுத்தமாக இருந்தாங்க சாட்சியாக வரும். அதே போல் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனம், இது நமக்கு தெரிஞ்ச காரியம் தான். யாக்கோபு தன் மனைவிகளோடும் பிள்ளைகளோட ஆடு மாடுகளோடு வந்து கொண்டே இருக்கிறார். அப்போ யாக்கோபு வேலைக்காரரை அனுப்புகிறாங்க, என் அண்ணன்கிட்ட போய் சொல்லு, யாக்கோபு சகோதரன் வந்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே ஏசா என்ன செய்யறான், 400 பேரோட வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலைக்காரருக்கு அதை பார்த்தோன்னு பயம் வந்துச்சு. இங்கே யாக்கோபு கூட வந்து சொல்லிட்டாங்க, உன் அண்ணன் போய் சொல்லிட்டோம். என்ன சொன்னார் அண்ணன், இந்த 400 வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ எப்படி இருக்கும்? ஆஹா, நமக்கு எல்லாரையும் கொண்டு வருவானே, அவங்க என்ன கோபத்தில் இருக்கானோ. ஏன்னாக்கா யாக்கோபு செஞ்ச காரியம் அந்த மாதிரி, நான் அண்ணனை வஞ்சித்தது, ஏமாற்றது, இதெல்லாம் அவன் மனசுல ஒரு பகையாக இருக்கு. அப்போ யாக்கோபு இரவெல்லாம் தனியாக மனைப்படிகளை தனியாக ஊற்றிட்டு இரவெல்லாம் ஒரு போராடுறது. ஆண்டவன் சொல்லிக்கிற, ஆண்டவரே நீங்கள் தானே உங்கள் தேசத்துக்கு போக சொன்னீங்க, இப்போ ஏசா 400 வந்துட்டு இருக்கானே, எல்லாரையும் அழிச்சு போட்டுருவானே, என்ன செய்யணும் அப்படின்னா. அப்போ தான் ஆண்டவர் உணர்த்துறாரு, இது வரைக்கும் உங்கள் பேர் என்ன? யாக்கோபு. இது வரைக்கும் யாக்கோபு ஏமாத்துக்காரன் ஏற்றான், ஆனால் இன்னும் ஒரு பேர் யாக்கோபால் இஸ்ரவேல்னு சொல்லி பேரை மாற்றினார். பேரை மாற்றும் போது அதுக்கப்புறம் ஆண்டவர் ஏசாவுக்கு போய் எச்சரித்தாலும் எதையுமே நம்ம வேதத்தில் பார்க்கல. ஆனால் அடிக்க கொள்ள வந்த 400 பேரோட வந்த ஏசா தன் தம்பியை கட்டி கொடுத்து யுத்தம் கொடுத்துட்டு போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு விரோதமா 400 அல்ல 4000 சத்துருக்கள் வந்தாலும் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை குறைந்து போக விட மாட்டார், நிறைவாக்கி உயர செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இன்னொரு சின்ன சாட்சியை சொல்லிட்டு முடிப்போம். சென்னையில் ஒரு இஸ்லாமிய சகோதரன் கேன்சர் வியாதினா எதுவுமே கேள்விப்பட்டிருக்கல. எங்கள் அத்தையெல்லாம் உபயோகப்படுத்த அந்த மாதிரி பாண்டிச்சேரி வச்சு பார்த்தாங்க. கேன்சர் வந்துட்டாக்க சுகமாக முடியாது அப்படின்னு நம்ம கேட்டுருக்குறோம். அந்த இஸ்லாமிய சகோதரன்
எல்லா ஹாஸ்பிட்டலும் கடைசியில் பிறகு செலவழித்து பார்க்குற அளவுக்கு வசதியும் இல்லை. அப்போ ஒரு கிறிஸ்துவ டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தி கொண்டு இருக்கிறாரு. அப்போ நீங்கள் குறைஞ்ச வாடகை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் இதில் உங்களுக்கு தனியாக வந்து ஸ்பெஷலாக டாக்டர் வச்சு பார்க்குறோம் அப்படின்னு அவர் மூலமாகவும் சில அற்புதமான ஆட்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தினமும் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு தாயார் வந்து போவாங்களாம். அப்போ அவங்க இயேசுவை பற்றி சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்காக அழுது கண்ணீர் ஜெபிப்பாங்களாம் முன்னாடி. அப்போ உங்களுக்கெல்லாம் உணரணும். அந்த இஸ்லாமிய சகோதரன் நம்பலை. நாங்கள் அந்த நீங்கள் இயேசு சொல்றீங்க, நாங்கள் அல்லான்னு சொல்கிறோம், என்ன இதை காட்டி நீங்கள் என்ன ஜெயிக்கணும்னு அது கொஞ்சம் வாக்குவாதங்களாக இருக்குது. என்னென்ன சாகமுறை நீ என்ன சரி எந்த தெய்வம் வந்தாலும் நான் காப்பாற்ற முடியாது அப்படின்னா அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் அந்த தாயார் சொல்கிறாங்க, நீ சீக்கிரம் எழுந்து நடந்து வருக, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு தாயார சொல்லுங்க. அப்போ அந்த சிந்திக்கிறவங்க ஒரு நாள் இந்த தாயார் எனக்கு ஏன் தாய் இந்த அப்பா அம்மா கூட சரி முடிஞ்சு போச்சாங்க, ஏதாவது முடிஞ்சு போச்சுன்னு போகிறாங்க. ஆனால் அந்த தாயார் வந்து ஒவ்வொரு நாளுமே அழுது என் காரணம் சொல்லிட்டு போகிறாங்க. இது அழுக வேண்டிய காரணம் என்ன இருக்கு? அப்போ கொஞ்சம் விசுவாசம், சரிம்மா நீங்கள் சொல்லுங்க சத்தியத்தை நான் கேட்குறேன் அப்படின்னாக்கா வேதத்தில் உள்ள சத்தியங்களை சில சாட்சிகள் எல்லாம் சொன்ன உடனே அந்த சகோதரன் விசுவாசிகளை நம்ப ஆரம்பிச்சிட்டான். நம்பி அவங்க சொன்ன மாதிரியே ஜெபிக்க ஆரம்பித்தா கேன்சர் வியாதி இல்லை, கேன்சர் வியாதியெல்லாம் மாறிடுச்சு. ஆண்கள் எல்லாம் அந்த மாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க, கேன்சருக்குரிய அறிகுறியே இல்லை. அப்போ எத்தனை வருஷங்களை நீ வீணாக்கிட்டு இருந்த? அப்போ அவன் அந்த பயம், கேன்சர் வியாதினால பயம், சாக போகிறோம், இப்படி சாக திருப்பி நம்ம யாரை பார்க்கணும் அவரை பார்க்கணும் ஏகப்பட்ட அது மனசில் கற்பனையிலே ஒவ்வொரு நாள் இரவு பொருள் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் பயத்தோடையே வாழ்த்து கொண்டு இருந்த மனுஷனை தேவன் உயர்த்தி இருக்கிறார். அதனால நிச்சயமாக நாம் தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர்கள் கட்டளைகளை கை கொண்டு நிச்சயமா நமக்கு பூரண விசுவாசம், ஏன்னா அவிசுவாசம் நம்மளை வரும் சாத்தான் கொண்டு வருவான். அந்த அவிசுவாசத்தை அகற்றி நாம் தேவனுக்கு நிச்சயமாக சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் நாம் இன்னும் அதிகமாக ஜெபிப்போம், அநேகருக்கு பிரயோஜனமாக இருப்போம். தேவன் சாமி ஆசீர்வதிப்பார்.